இன்று மதங்களை தாண்டி இயக்கங்களை தாண்டி மனிதர்கள் பேச வேண்டிய ஒரு தலைப்பு இந்த போதை வஸ்து பாவனை பற்றி, போதை ஒழிப்பை பற்றி, போதையற்ற சமுதாயத்தை உருவாக்குவதை பற்றி எல்லா மனிதர்களும் அவரவர்களுடைய மத ஆலயங்களிலும் எல்லா ஊர்களிலும் அரசு அலுவலர்களும் இதை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்று நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த போதை வஸ்து பாவனை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாகவே தடுத்திருக்கிறது, நம் எல்லோருக்குமே தெரியும். இந்த போதையை பற்றி நீங்கள் சூரத்துல் மாயிதாவினுடைய 90வது வசனத்தை எடுத்து பார்க்கலாம். அந்த வசனத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸர் வல் அன்சாப் வல் அல்ஸாம் ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான். நிச்சயமாக போதை பொருளும், இந்த போதை தரக்கூடிய ஹம்ருங்கிறது போதை தரக்கூடியது, அதுவும் அதே மாதிரியாக சூதாட்டமும், நட்டி வைத்து சிலை வணங்குவதும், அம்பெறிந்து குறி சொல்வதும் ஷைத்தானுடைய அதை தவிர்ந்து விடுங்கள், விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். கட்டளை இட்டால் அதுக்கு பிறகு பாவிக்க முடியாது, விட்டுறணும். அதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடையலாம் என்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது 90வது வசனமாக இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்போ ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் இந்த போதை தரக்கூடியதை விட்டுடுங்க அப்படி என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த போதை தரக்கூடியது என்று சொல்லும்போது ஆரம்ப காலத்தில் கஞ்சாவும் மதுபானமும் நம்முடைய சமுதாயத்தில் போதைப் பொருளாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதையும் மீறி பல பெயர்களிலே இந்த போதைப் பொருள் பாவனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். ஒரு போதை ஒழிப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சாரத்தில் அந்த போதைப் பொருட்களின் பெயர்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அரசு அறிவுறுத்தலாக இருக்கிறது. அந்த பெயர்களை கூட சொல்லக்கூடாது, ஏன்னா தெரியாதவனுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி பெய்த்துரும் அப்படிங்கிறதுனால இப்படியும் ஒன்று இருக்கா. ட்ரை பண்ணி பார்க்கும்போது முதலிலே உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்கிறாங்க. போதை தரக்கூடியது ம அஸ்கர கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எந்த ஒரு வஸ்துவை அதிகமாக பாவிக்கிறோமோ, அந்த ஒரு வஸ்து பாவித்தால் போதை தருமோ, அந்த ஒரு வஸ்துவினுடைய சிறிய அளவு பாவனையும் ஹராம் தான் அப்படிங்கிறாங்க. எதை பாவிச்சா போதை வருமோ அதை கொஞ்சமாக எடுத்து பாவிச்சாலும் அதுவும் ஹராம் தான். அதாவது பாவிச்சோம் நமக்கு போதை தரலையே, நம்ம ஸ்ட்ராங்காக தானே ஸ்டடியாக தானே இருக்கிறோம், அப்போ ஸ்டடியாக இருக்கும் வரைக்கும் ஹலால், அதுக்கு மேலே பாவிச்சா தான் ஹராம் அப்படின்ற ஒரு நிபந்தனை கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மா அஸ்கர கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எந்த ஒன்றை பாவித்து போதை தருமோ அதை கொஞ்சமாக பாவிச்சாலும் ஹராம் தான் அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் தெளிவாக முக்கியமாக விளங்கி கொள்ளணும், பீடி சிகரெட்டு ஹராம் தான். பீடி சிகரெட்டு ஹராம் தான். அதில் புகையிலையில், அந்த பீடி சிகரெட்டில் இருக்கக்கூடிய புகையிலையில் இருக்கக்கூடியது நெக்கோட்டின், மதுவில் இருக்கக்கூடியது எத்தனால், மற்ற போதை இருக்குது. அப்போ இது போதை தர்றது தான். அப்போ பீடி சிகரெட்டிலையும் என்ன இருக்குது, போதை இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அது கூட ஹராம் தான். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கண்டா, பள்ளிக்கு வந்து வெளியில் நின்று கடைசி பட்டு இழுத்து தூக்கி போட்டு காலை மிரிச்சிட்டு உது செஞ்சுட்டு வந்து தொழுவாங்க. தொழுது விட்டு போன இடத்துல சுஜூது செய்ய முடியாமல் இருக்கும். பீடி சிகரெட்டு இன்னைக்கு அதை பாவிக்கிறாங்க. நம்ம தலையில் தொப்பி போட்டுக்கிட்டு நோன்பு திறந்து போட்டு ஹஜ்ஜி உம்ராக்கு அங்கே போனால் பாருங்க, இஹ்ராம் கட்டிக்கிட்டு அடிக்கிறவன் இருக்கிறான்.
இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே மக்காவிலேயே சிகரெட்டு குடிக்கிறான். ஹரத்துல இருந்து அப்படியே வெளியில் சிகரெட்டு குடிச்சிட்டு பள்ளிக்குள்ள வரான். அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்றா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்தானே, இது சாராயம் இல்லைத்தானே, ஹராம் இல்லைத்தானே. நம்ம ஆட்கள்கிட்ட ஒரு எண்ணம் இருக்குது, மக்ரூன்னா கொஞ்சம் வெறுக்கத்தக்கதான் நம்ம பாவிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஒன்று கிடையாது. ஒன்று ஹராம், இன்னொன்று ஹலால். அது என்ன இடையில மக்ரூஹு? மீன் ஹலாலு, இறாலு மக்ரூஹுன்னு நம்முடைய பழைய ஆட்கள் சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. இறாலு நண்டெல்லாம் மக்ரூவான், மீன் ஹலாலாம். யாரு தந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடல்ல உள்ளது செத்தாலும் ஹலால்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுல என்ன மக்ரூ வர்றது? அப்ப இந்த மக்ரூங்கிறதுல ஹராம் தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அப்போ போதை தரக்கூடியது இதுல என்ன கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்குதுண்டா, நம்முடைய சனங்கள், நம்முடைய முஸ்லீம்கள் அவங்க வீட்டில் வச்சிருக்கிற சின்ன கடையாக இருந்தாலும் ரோட்டில் வச்சிருக்கிற பெரிய கடையாக இருந்தாலும் சிகரெட்டு வீடி விற்கிறாங்க. இந்த சிகரெட்டுக்கு மட்டும் கடன் கிடையாது. அந்த கடையில் கெஷியருக்கு மேலே அந்த சிகரெட்டு கம்பெனியால் ஒரு பொக்ஸி வச்சிருப்பா பாருங்க, அந்த கோல்டிஃபு பிரிஸ்டலு அது வச்சிருப்பான் பாருங்க, சும்மா கலர்ஸாக இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் அந்த கெஷியருக்கு பக்கத்துலேயே அதை வச்சிருப்பான். அது இன்னைக்கு நம்முடைய கடையில் வியாபாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு புறம். இன்னொன்று என்ன, கம்பெனியே நடத்துகிறாங்க நம்மளோட முஸ்லீம். ஆஜியார் பள்ளிக்கு தலைவராக இருப்பார் சில ஊர்களில். சில ஊரில் இந்த வீடி கம்பெனி நடத்துகிறவர் ஹாஜியார், ஹஜ்ஜி போய் வந்திருப்பார். அங்கே தெரியாமல் செய்கிறாங்க, அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கணும். அவங்க ஹாஜியாராக இருப்பாங்க, வீடி கம்பெனி நடத்துவாங்க, தர்மங்கள் செய்வாங்க, பள்ளிக்கு போவாங்க, பொக்தில் போவாங்க, என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க, வீடி கம்பெனி. அந்த பேர் போட்டு வீடி கம்பெனி நடந்துட்டு. அப்போ கம்பெனி நடத்துறது நம்ம ஆக்கள், வீடுகளை வீடி சுற்றுறது நம்ம ஆக்கள். சில ஊரில் குடிசை கைத்தொழில இந்த வீடி சுற்றுறதான். பெண்கள் வீடி சுற்றுறாங்க, ஆண்கள் வீடி பார்க்குறாங்க, கோயில கொடுக்குறது, இலை கொடுக்கறது, இலையை முதல்ல கொடுத்து அவங்களே கட் பண்ண, இப்போ கட் பண்ணின இலையே கொடுக்கறது, அதை வீடி பார்க்கறது. ஒரு ஏரியாவுக்கு ஒருத்தர் போவார், உட்காந்து அந்த ஏரியாவில் இருக்கிற வீடி சுற்றினாக்கெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க. அதை நோட் பண்ணி இத்தனை கட்டு, அதில் ரிட்டர்ன் பண்ணுவார் அவர், இது சரி வராது, இதெல்லாம் தூக்கி போட்டுடுங்க அப்படிம்பாங்க. அந்த ரிட்டர்ன் ஊருக்குள்ளே சின்ன விலையில் விற்கப்படும். இப்படி இந்த வீடி சுற்றுற தொழிலே நம்ம முஸ்லீம்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வீடி விற்கிறாங்க, வீடு சுற்றுறாங்க, வீடு இலவோயில் பார்க்குறாங்க, கொடுக்குறாங்க, கம்பெனி நடத்துகிறாங்க. இதை செஞ்ச பெரிய வியாபாரிகள் பள்ளிக்கு தர்மம் செய்தாங்க. அதை எடுக்கவே கூடாது பள்ளிவாசலுக்கு. ஒரு பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய புனிதமான இல்லத்தில் ஹராமான காசை தர்மமாக கொடுத்தா எடுக்கக்கூடாது, தேவையில்லை, ஹராம் தேவையில்லை. இந்த பள்ளிக்கு வீடி கம்பெனி நடத்துகிறவர் சந்தா கொடுத்து எடுக்கலாமா? வீடி விற்கிறவன், வீடி சிகரெட்டு விற்கிறவன், ஏஜென்ட் நடத்துறவன் எடுக்கலாமா? கூடாது. அப்ப இந்த பீடி சிகரெட்டுங்கிறது அதுவும் போதை தரக்கூடியதான், அதுவும் ஹராம் தான். அதை பாவிக்க கூடாது, அதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். பாருங்க, இந்த பீடி சுத்துறது, பீடி விற்கிறது, பீடி குடிக்கிறது ஹராம் என்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அது எல்லாமே ஹராம், தெளிவான ஹராம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, மா அஸ்கர கதீரு ஃபகலீலு ஹராம். எதை அதிகம் பாவித்தால் போதை தருமோ அதை கொஞ்சமா பாவிக்கிறதும் ஹராம் தான் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். இலங்கையில் சுனாமி வந்துச்சு. இந்த சுனாமி இலங்கையில் நடக்கிறதுக்கு முன்ன எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டால் புள்ளி விவரம் இல்லை. இலங்கை வரலாறுலேயே ஒரு சுனாமி வந்ததாக குறிப்பு இல்லை. அதான் ஒரு தடவை வந்துருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னே நடந்ததெல்லாம் பதிவில் இருக்குது. இலங்கையினுடைய அந்த பாதுகாப்பு ஏட்டில் பழைய கால குறிப்புகளில், மன்னர்கள் வாழ்ந்த காலங்களில் இதெல்லாம் என்ன செய்யுது, பதிவுகள், வரலாற்று குறிப்புகள் இருக்குது. அந்த எந்த வரலாற்றிலையும் ஒரு சுனாமி வந்ததாக இல்லை. அப்ப எத்தனை ஆண்டு, நூற்றுக்கணக்கான ஆண்டு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இது வந்துச்சுன்னு தெரியல. அதிசயமா ஒரு சுனாமி வந்துச்சு பாருங்க. அது கிழக்கு ஆசிய நாடுகளை எல்லாம் பீடித்தது. இலங்கையில் இந்த சுனாமி என்கிறது நம்மெல்லாம்
ஆச்சரியப்படுற அளவுக்கு மாபெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு இழப்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு தான் இந்த சுனாமி. இவ்வளவு பெரிய சுனாமி வந்து அல்லோல கல்லோலப்பட்டு மக்கள் எல்லாம் கியாமத்து நாள் வந்த மாதிரி அழுது திரிந்து மரணிக்க போறோம், உலகம் அழிய போகுது என்று அல்லோல கல்லோலப்படுற அளவுக்கு நடந்த இந்த சுனாமியில இலங்கையில மரணித்தவர்களின் எண்ணிக்கை 1,00,000க்குள்ளதான். 1,00,000க்குள்ளதான் மரணிச்சாங்க இவ்வளவு பெரிய சுனாமியில. சரி, இந்த இலங்கையில 30 வருஷம் பயங்கரவாத யுத்தம் நடந்துச்சு. ஒரு ஆயுத குழுகள் தமிழ்நாடு கேட்டு தனிநாடு கேட்டு என்ன செஞ்சு ஒரு ஆயுத புரட்சி நடந்துச்சு. ஒரு யுத்தம் நடந்தது. 30 ஆண்டுகளாக யுத்தம் நடந்துச்சு. இந்த 30 ஆண்டு யுத்தத்தில் இலங்கை இழந்த உயிர்களின் எண்ணிக்கை 1,00,000க்குள்ளதான். அப்ப 30 ஆண்டுகள் எத்தனை குண்டு வெடிச்சிருக்கு, எத்தனை துப்பாக்கி ரவைகள் பாஞ்சிருக்கு, எத்தனை மிதிவெடிகள், எத்தனை கேம்புகள் அடிக்கப்பட்டிருக்குது, எத்தனை பஸ் வெடிச்சிருக்குது, எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா 1,00,000. 1,00,000க்குள்ள 30 ஆண்டுகள் நடந்த யுத்தத்தில் 1,00,000. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால முதல்ல வந்துச்சுன்னு தெரியாது. அவ்வளவு சுப்ஹானல்லாஹ். இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு ஒரு அறிக்கை விடுது. இலங்கையில வீடி சிகரெட்டால மட்டும், புகைத்தலால மட்டும் ஒரு வருஷத்துக்கு 25,000 பேர் சாவுறாங்க. இது இலங்கையினுடைய புள்ளி விவரம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர்? 25,000 பேர். அப்ப 4 வருஷம் சிகரெட் செஞ்சதை தான் 30 வருஷம் துப்பாக்கிகள் செஞ்சிருக்குது. கைக்குண்டு வீச்சுக்கள், மிதிவடிகள், குண்டுகள் செய்திருக்குது. அப்ப ஆயுத குழுக்களால பயங்கரவாத யுத்தத்தால 30 வருஷம் செஞ்சத சாதாரணமான இந்த வீடி சிகரெட்டு 4 வருஷத்துல செஞ்சிருக்குது. இந்த புள்ளி விவரத்தை இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு வெளிக்கிடுத்தி அதை போட்டு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகுது, 7-8 ஆண்டுகள் ஆகுது. அப்ப 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள புள்ளி விவரம் இது. தினகரன் பத்திரிகையில போட்ட அந்த பேப்பர் கட்டிங்க நம்ம வச்சிருக்கிறோம். அவ்வளவுக்கு ஒரு ஆபத்தானது இந்த வீடி சிகரெட். இப்ப எப்படி அதிகமா இருக்குங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வீடி சிகரெட் ஒரு நாளைக்கு நம்ம நாட்டில் கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் லாக்டவுன். கொரோனா மரணம், எத்தனை மையத்துக்கள் எரிக்கப்பட்டது, மரணித்து போனவர்கள் எல்லாம் அந்த மஜ்மா கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டாங்க. இதில் PCR பாசிட்டிவான புள்ளி விவரத்தை நம்ம எழுதி வச்சுக்கோம். ஒரு 6,000 சொச்சம் பேர் பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் எல்லாம் கொரோனா கிடையாது. PCR பாசிட்டிவ்னா கொண்டு போய் மஜ்மாவில் அடக்கிறது அல்லது எரிக்கிறது. பாசிட்டிவ் எல்லாம் கொரோனாவா? இல்லை, 6,000 சொச்சம். ஆனால் இந்த 3 வருஷம் நம்ம பேராபத்தா நினைத்த கொரோனா கூட 6,000 சொச்சம் பேர் தான். ஆனால் இந்த வீடி சிகரெட்டு ஒரே வருஷத்தில் 25,000 பேர். ஒரு வருஷத்தில் 25,000 பேர். அப்படின்னு சொன்னா 4 மாசத்து சிகரெட்டு செய்யக்கூடிய சாவத்தான் 3 வருஷம் கொரோனா கூட செஞ்சிருக்குது. 4 மாசம் எங்க, 3 வருஷம் எங்க? அவ்வளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்தான் இந்த போதை வஸ்து சிகரெட், பீடி. இந்த பீடி சிகரெட் இப்ப மற்றதுக்கிட்ட வர போறோம் நம்ம. முதல்ல இந்த பீடி சிகரெட்டை மட்டும் பாருங்க, எத்தனை பேர் சாவுறாங்க. அதுக்கு பிறகு மற்ற போதைகள், லிக்விடா, தூளா, வேற வேற மருந்துகளாக, குளிசைகளாக, புகைகளாக, மற்ற புதிய பெயர்கள், அதை சொல்லக்கூடாது. அந்த புதிய பெயர்ல வந்துகிட்டு இருக்குதே, இது எவ்வளவு பேர் சாவடிக்கும் சிந்திச்சு பாருங்க. இதனால எத்தனை உயிரை நம்ம இழந்துகிட்டு இருக்கிறோம், எவ்வளவு பேர் இதுல செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இதனால என்ன இழப்புக்களை அரசாங்கம் எடுக்குதுங்கிறத சிந்திச்சு பாருங்க. இந்த கவர்மெண்ட் பட்ஜெட் வாசிக்கும். கவர்மெண்ட் என்ன செய்யுது? பட்ஜெட் வாசிக்கும். மருத்துவத்துக்கு இவ்வளவு, கல்வித்துறைக்கு இத்தனை கோடி பட்ஜெட் வாசிக்கும். அப்ப மருத்துவத்துக்கு போடுற பட்ஜெட்டில் என்னெல்லாம் பெறும்? இந்த போதை வஸ்து
நமக்கெல்லாம் மருந்து கொடுக்குறாங்களே, டெப்லெட் கொடுக்குறாங்களே, வேலை செய்கிறார்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களே, ஆம்புலன்ஸ் ஓடுதே. அப்போ மருத்துவத்துக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு மருந்துகள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுது, எவ்வளவு மருந்துகள் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்களும் இஷ்யூவாக்கப்படுது. அப்போ இந்த புகைத்தலால், வீடியால், சிகரெட்டால், போதை வஸ்துவால், மதுவால் இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. கேன்சருங்கிறான், வேற வேற பிரச்சனைங்கிறான், மூளையில் இரத்த கசிவுங்கிறான். இப்படியான இந்த நோய்கள் வந்து 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 இன்றைக்கு மக்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண மருந்து கொடுக்குறாங்க. யாரு காசு அது? நமக்கு என்ன, நமக்கா கேன்சர்? நாமளா பீடி குடித்தோம், நாம தான் தோல் பாவிச்சோம், நாமெல்லாம் சாராயம் குடித்தோம், நமக்கு என்ன நாமெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோமா? நம்ம எல்லாரும் காசும் சேர்ந்து தான் நாங்கள் மருந்து கொடுக்குறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அதுக்கு காசு ஒதுக்க போறாங்க. கவர்மெண்ட் ஃப்ரீயாவா மருந்து கொடுக்குது? நம்ம வரி பணத்துல இருந்து கொடுக்குது. நமக்கு பட்ஜெட் ஒதுக்கப்படுது. இந்த பட்ஜெட் சீனியில விலை ஏற்றும், அரிசியில விலை ஏற்றும். பட்ஜெட் வாய்ச்சா என்ன அர்த்தம்? விலை ஏறுது. பெட்ரோலுக்கு விலை, அரிசிக்கு விலை, சீனிக்கு விலை, மாவுக்கு விலை, எல்லாம் விலை. மின் கட்டணத்தில் ஏறுது, தண்ணி கட்டணத்தில் ஏறுது, எல்லாம் ஏறுது. எங்க ஏறுது? ஏன் ஏறுது? நம்ம எல்லாம் ஏன் இவ்வளவு விலைவாசியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? நம்முடைய பொருளாதாரம் ஏன் வீக் ஆயிடுச்சு? எல்லாம் பட்ஜெட் வாய்ச்சதுனால பட்ஜெட்ல கூடுது. நம்ம நாட்டு பட்ஜெட் கூடுது. மருத்துவத்துக்கு கொடுக்கப்பட்ட காசு எங்க போகும்? நம்ம எல்லாருக்கிட்ட சாராயம் குடிச்சவன் மட்டுமா, தூள் பாவிச்சவன் மட்டுமா, பீடி கம்பெனி நடத்தினவன் மட்டும்தான் அவன் பாட்டுக்கு அவன் குடிச்சிட்டு இருக்கிறான். நம்ம எல்லாருமே இறந்துகிட்டு இருக்கிறோம். சாதாரணமான விஷயமா நினைக்க கூடாது. இது சாதாரணமா நினைக்கலாமா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பாருங்க. மன் ரஆ மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிரு பியதி. உங்களை யாரு ஒரு பாவத்தை காண்றாங்களோ கையால தடுங்கங்கறாங்க. எனக்கு என்ன, நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. பாவத்தை காண்றீங்களா தடுங்க. சுத்திக்கிட்டு உனக்கும் ஒரு பங்கு அதுல வரும். பாவத்தை தடுக்கணும், இதை இல்லாம ஆக்கணும். இதை இல்லாம ஆக்கினா நமக்கு சேர்ந்து என்ன செய்யும்? லாபம் பெறும். அதை பாவிச்சா நம்மளும் சேர்ந்து நஷ்டப்படுவோம். இன்னைக்கு பணவீக்கம் பெறுது. எப்படி பணவீக்கம் பெறுது? நாட்டினுடைய திரைசேரியில இருக்கிற பணம் குறைந்து போனால் பணவீக்கம். நாட்டில் இருக்கிற பணம் இவ்வளவு பொறுமதியானது, ஒரு இத்தனை பொறுமதியான பணம் தெரியாம களவு போகுது, பிளக்கில் வெளியில போகுது. அப்ப இருக்கிற பணத்தை ஊதி பெருசாக்கி வைக்கணும். அதான் பணவீக்கம். பணவீக்கம் வீங்குது. பணம் வீங்குதுன்ற என்ன அர்த்தம்? இருக்கிற அதாவது 1000 ரூபாய் கொடுத்து வாங்கின ஒரு பொருளை 5000 ரூபாய் கொடுத்து வாங்குற ஒரு சூழ்நிலை வந்தால் 1000 ரூபாய் 5000 ரூபாய் அளவுக்கு வீங்கி இருக்கு. அதான் பணவீக்கம். நம்ம ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கின சாமான் இன்னைக்கு 10000 ரூபாய்க்கு வாங்குறோம். அன்னளவாக 3 மடங்கு நமக்கு என்ன செஞ்சிருக்குது? கூடி இருக்குது. அப்ப பணவீக்கம்ங்கிறதான். பணவீக்கம் என்ன? இருக்கிற பணம் காணா போனா மிச்சம் உள்ளத்தை அந்த அளவுக்கு வீங்க வைக்கிறதான் பணவீக்கம். எப்படி காணா போகுது? நம்ம நியூஸ்ல கேள்விப்படுறோம் இல்ல, 15 கோடி பொறுமதியான தூள் பிடிபட்டது, 100 கோடி பொறுமதியான போதைப் பொருள் பிடிபட்டது என்கிறான். அப்ப பிடிபட்டதுன்னா என்ன? இங்க வந்திருக்கு. வந்த காசு இங்க இருந்து போய்க்கும், இங்க இருந்து போயிருக்கு. இங்க இருந்து எங்க போய்க்கும்? பேங்க் ஊடாக அனுப்பியிருப்பேன்னா ரிசிப்ட் வாங்கிட்டு பிளக்ல போயிருக்கும், தோணியில போயிருக்கும். அன்ஆபிஷியலாக நம்முடைய பணம் வெளியே போகுது. வெளியே போய் உள்ள தூள் வருது. அந்த பணம் குறைஞ்சிட்டா இல்லையா? அந்த பணம் குறைஞ்சதான பணவீக்கம். இன்னைக்கு நாம கிவ்வுல நின்று பெட்ரோல் அடிக்கிறதுக்கு காரணம் எல்லாம் எவனோ தூள் பாவிச்சதும் வித்ததும் தானே. யாரெல்லாம் பாதிக்கப்படுறோம்? இதுல எல்லாரும் தான் பாதிக்கப்படுறோம். எல்லாரும் தான் பாதிக்கப்படுறோம். அப்ப நம்ம எங்க யோசிக்கணும்? நபி அவர்கள் சொன்ன ஹதீஸை யோசிக்கணும். மன் ரஆ மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிரு. கையால தடு. பாவத்தை கண்டா கையால தடு, நிக்காத, ஒழிச்சு கட்டு. எல்லாருக்கும் தான் நம்ம கடமை. இந்த கவர்மெண்ட் ஒரு காலத்தில் என்ன சிவில் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி, ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவுக்குள்ளையும் சிவில் பாதுகாப்பு, அதில் ஒரு தலைவர், அதில் ஒரு செயலாளர், அதில் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் இருப்பார். ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர், ஒரு அரசு ஜப்புள்ள ஒரு தலைவராக இருப்பார். அதில் அங்கத்தவர்கள் இருப்பாங்க. அவ சிவில் பாதுகாப்பு நம்ம எந்த யூனிபத்தோட தான் இருக்கிறது. தப்ப கண்டா உடனடியாக அறிவிக்க வேண்டிய இடத்துல
எடுக்கிறதுக்கு அரசாங்கம் போலீஸ் மட்டும் போதாது, சிவில் பாதுகாப்பு தேவைன்ற சட்டத்தை கொண்டாந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அப்பவே சொல்லிட்டாங்க, நீங்க எல்லாரும் சிவில் பாதுகாப்பாளர்கள் தான். பாவத்தை கண்டா கையால தடுங்க, ஃபைல்லம் எஸ்டடி முடியாம போனா நாவால தடுங்க, அதுக்கு முடியாம போனா மனசால வெறுத்து ஒதுங்குங்க. அதுதான் ஈமான் கடைசி படித்தரம். அதுவும் நீ செய்யலைன்னா உன்கிட்ட ஈமானே இல்லைன்னுட்டாங்க. மனசால வெறுத்து ஒதுங்கிறோம், அதுல கலந்துக்க கூடாது, தப்பு. அப்ப இந்த போதை வஸ்து பாவனைய ஒழிச்சு கட்டுறதுல ஒவ்வொருவரும் பங்கெடுக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அதை எப்படி பாவிக்கலாம், எப்படி விற்கலாம், நாம எப்படி வியாபாரியா இருக்கலாம், நம்ம கடையில் அது எப்படி இந்த பிஹெச்ஐ பாய்ஞ்சா ஓடிட்டு பாய்ஞ்சா அவன் கரெக்டா அப்படியே பிடிப்பான். என்னது எக்ஸ்பயர் டேட் உள்ள இருக்குது, எக்ஸ்பயர் டேட் பார்க்கிற இந்த மூளையை கொண்டு போய் இதை பாவிச்சா நீ இப்படித்தான் சாவுன்னு போட்டோ ஓட்டிக்கான். பீடி சிகரெட் பெட்டியில் என்ன போட்டோ ஓட்டிக்க, என்ன ஓட்டிக்க, அப்படியே அதில் புழு ஒட்டைக்கு வர்றது, அப்படியே பல்லுகளால் ரத்தம் கசிகிறது, கேன்சர் வர்றது, என்ன அதால அப்படியே வெடிச்சு ரத்தம் வர்றது, இதுதான் நடக்கும் இதை பாவிச்சா. அப்போ ஒரு எக்ஸ்பயர் டேட் பார்த்து டேட் க்ளோஸ் இது ஃபுட் பாய்சன் என்று பார்த்து வாங்குற இந்த மூலக்காரன் தான், அவன் தான் சிகரெட்டை வேண்டி அந்த பொட்டியை பார்க்குறான். இப்படி பார்த்துக்கிட்டு இதில் 2 பாக்ஸ் தாங்க. என்னடா நியாயம் இது, இது என்ன நியாயம், இது என்ன மூளை, நம்மட மூளை எவ்வளோ டிமாண்ட் அவன் விற்கிறான். அதை எப்படி விற்கிறான்? ஒரு வீடி கம்பெனி வீடி விற்கணுமா இருந்தால், லைசன்ஸ் கொடுக்கணுமா இருந்தால் கட்டாயம் போட்டே ஆகணும். போட்டோ போடாம வீடி விற்க இயலாது. என்ன போட்டோ? சிறுவர்கள் மரணிக்கிற மாதிரி, சின்ன பிள்ளைகளுக்கு கேன்சர் வந்து அதுக்கு அப்படியே கழுத்து அப்படியே வீங்கி புழுத்து அப்படி இருக்கிற போட்டோவை போடணும், போட்டாத்தான் விற்கலாம் அப்படின்னு கவர்மெண்டே சொல்லுது. ஏன்? மூளை உள்ளவன் வேண்ட மாட்டான், நம்ம வேண்டுறோமே. மற்ற பொருளை கடனுக்கு வேண்டலாம், சிகரெட்டை கடையில் கடனுக்கு வேண்டலாமா? அது மட்டும் கடன் கிடையாதுங்க. அவ்வளவு டிமாண்ட் அதுக்கு அவ்வளவு டிமாண்டு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அறிவு அடகு வச்ச கேஸ் நம்ம கேஸ். நியாயமா இது? எங்க போய் நிக்கிறோம் நம்ம? யாராருக்கெல்லாம் இதுல பாதிப்பு ஏற்படுது? எவ்வளவு பெரிய ஒரு தவறான விஷயம் நடந்துகிட்டு இருக்குது, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த விஷயத்துல நாங்க ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்றால், இந்த போதைப் பொருள் பாவனை நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கு அதிகமாயிட்டு இருக்குதுண்டா. நாங்க வீடியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அங்கிருந்து இந்த போதைப் பொருள் தான். வீடி சிகரெட்ல இருந்து நிறுத்தணும், அதை தடுக்கணும். நம்ம வாப்பா பாவிச்சா நிறுத்தணும், கணவன் பாவிச்சா நிறுத்தணும், பிள்ளைகள் பாவிச்சா நிறுத்தணும். இதால யாரெல்லாம் சாவுறாங்க? மற்ற போதைப் பொருள் இருக்குது இல்லையா, தூள், அதே மாதிரி மது, அது பாவிச்சவன் மட்டும். ஆனா பீடி சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் பாவிக்காதவனும் சேர்ந்து தான் போகும். பாவிக்காதவனும் சேர்ந்து போகும். ஏன் தெரியுமா? அது வெளியில் விடுறதும் பாதி பேரை கொல்லும். பீடி குடிச்சு சிகரெட்டு குடிச்சு ஒரு நாளைக்கு 70 to 75 பேர் வரை சாவுது. இலங்கையும் புள்ளி விவரம். ஒரு 70 வச்சுக்கோங்க, 35 பேர் இருந்தவர். ஒரு பாத்ரூம்ல போய் பாப்பா பீடி குடிச்சிட்டு வந்து சிகரெட் குடிச்சிட்டு ஊதி போட்டு வந்துருவார். பிள்ளை பின்னால போகுது, அந்த காற்றை சுவாசிக்குது, பிள்ளைக்கு கேன்சர். அப்ப இந்த பீடி சிகரெட் பெட்டியில சின்ன பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கிற போட்டோ போட்டிருக்கு பாருங்க. நெஞ்சில் அப்படியே காயத்துக்கு மருந்து போட்ட மாதிரி, பட்டை மூக்குல போட்ட மாதிரி சின்ன பிள்ளைய போட்டோ போட்டிருக்கு பாருங்க பீடி சிகரெட் பெட்டியில. அந்த பிள்ளை பாவிச்சுதா? அந்த சின்ன பிள்ளை பீடி குடிச்சுதா? பீடி குடிக்கிறவன் பக்கத்தில் இருந்த பிள்ளை. எந்த அளவுக்கு இது பாதிப்பு செலுத்தும் என்றால், ஒரு கர்ப்பிணி பெண் பீடி சிகரெட் குடித்தால் அல்லது பீடி சிகரெட் தாய் தகப்பனை கொலை செஞ்சு, அந்த வீட்டில் வளர்ந்துகிட்டு இருக்கிற ஓடி திரியக்கூடிய கிட்ஸுகளை, சின்ன பிள்ளைகளை கொலை செஞ்சு, அவ என்ன பொது இடங்களில் புகைத்தல் பாவிக்கக்கூடாது. சின்ன வயசுக்கு சின்ன சிகரெட் வேண்டக்கூடாது. மாட்டினா அப்படிதான். பொது இடங்களில் சிகரெட் பாவிக்க கூடாது. பொது இடங்களில் பாவிக்க கூடாது. என்ன? அடுத்தவனுக்கு நீ என்ன செய்வ? விஷத்தை கொடுக்குற.
நீ பாவிக்கணும்னா எங்கேயாவது போய் பாவி, பொது இடத்துல பாவிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. வீடு பொது இடம் தானே, அங்க பொண்டாட்டி பிள்ளை இருக்கு தானே. அப்படி இருக்கும் இல்லையா? அதுல சிகரெட் குடிக்கிறதுக்கு ஒரு ரூம் வச்சிருப்பான். புகை வழியில போற மாதிரி அப்படியே கொண்டு போய் மேல வச்சிருப்போமோ, அந்த சிகரெட் குடிக்கிற ரூமுக்கு மேல அப்படியே நெட்டுப்பத்துல கொண்டு போய் பில்டிங்குக்கு மேல புகையை அவுட் பண்ற எக்ஸஸ் ஃபேன் போட்டு பீடி குடிக்கிற சிகரெட் குடிக்கிறவங்க பொது இடங்கள் அந்த ரூம்ல போய் கதவை பூட்டிக்கிட்டு, அது ஒட்டவா கதவு பூட்டுரும், அதுக்குள்ள போய் குடி, ஏன்னா மற்றவங்களை இது தாக்கக்கூடாதுன்னு அவன் இடம் வச்சுக்கான். ஜெர்மனி போனவங்களுக்கு தெரியும், ஜெர்மனியில் அந்த இடத்த நான் பார்த்துருக்கிறேன். அந்த அளவுக்கு இது அடுத்தவர்களை தாக்கும்ங்கிறதுல கவனமா இருக்கிறான் அவன். நம்ம நாடும் கவனமா தான் இருக்குது, பொது இடங்களில் பாவிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டு இருக்குது. மாற்று மத பெரிய ஒரு பாதுகாப்பா இருக்கிறாங்க. ஆனா நம்மவனே கடையில வித்துக்கிட்டு இருக்கிறான், நம்மளே கடையில் என்ன செஞ்சுக்கிறான், வித்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப இது பாவிக்க கூடாது, விற்க கூடாது, வாங்க கூடாது. இதை பாவிக்கிறவங்களை நம்ம கொடுக்க கூடாது. இதுல கணவன் மனைவி ரொம்ப கவனமா இருக்கணும். கணவன் பாவிக்கிறத ஒரு மனைவி அனுமதிக்க கூடாது. இவங்க என்ன சொல்றாங்க, விட முடியாதான். ஏன் விட முடியாது? இது டெலிஷன். அவங்க விட முடியாதுன்னு நினைக்கிறாங்க, தாராளமா விடலாம். இதனுடைய அருவருப்பான நாற்றம், துர்நாற்றம், அது 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 அருவருப்பானது. அதை எப்படி ஜீரணிச்சு வாழ்றாங்கன்னு தெரியல. காலப்போக்கில் பழகி போனா அந்த மனம் ரொம்ப பிடிக்க தொடங்கிடும், அந்த சிகரெட் வாசம் ரொம்ப பிடிக்க தொடங்கும். ஏன்? அதையே தொடர்ந்து பாவிச்சதுனால பழக பழக அந்த இடம் வாசமாயிரும். நம்ம பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, சக்கிலி எனக்கு பீ ஒரு நாத்தம்மான். இருந்தது எங்க போய் மறையும் தெரியாது, ஒளியில ஓடி வந்துருவோம். போடா வேணாம், இன்னும் 4 கிலோமீட்டர், இன்னும் 10 கிலோமீட்டர் போவோம், இங்க வேணாம் அப்படின்னு வருவோம். அவ்வளவு நாத்தம். அப்ப இந்த நோய மக்களை கொல்றத நம்ம பாவிக்கலாமா? இதை விட்டுறணும். விட்டு நம்ம அதுல இருந்து என்ன ஒரு விஷயமா இருக்குது. அப்ப இது வீடு சிகரெட். இந்த வீடு சிகரெட் போக போதைதான், எல்லாத்தையும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தாங்க. மற்றவைகளை எடுத்து பாருங்க. இது எதுவா இருந்தாலும் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொடர்ந்து மது பாவிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வாக்குறுதி எடுத்திருக்கிறார்.